ஜெயலலிதாவும் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தா காவல்துறை சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு ஒரு பிம்பம், டிஎம்கே ஆட்சி வந்தா அப்படி இருக்காதுன்னு ஒரு பிம்பம். ஏன்னு யோசிக்கிட்டு MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Dr. Srivarma, ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Assault on women, sexual harassment, assault of use criminal force on women with intent to disrobe, voyeurism, stalking, kidnapping, rape, credit card fraud, forgery, இது எல்லாமே ஒரே நம்பர் தான். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா கைது, ஒரு வீடியோ போட்டா கைது, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணா கைது, ரிமாண்ட் வரைக்கும் போய் நிற்கிறேன். தப்பிச்சு ஓடாத ஆட்களும் பிடிச்சு உள்ள வைக்கிறேன். அப்ப கொடும் குற்றவாளிகள் வெளியே இருக்கிறான். நம்மளுக்கு என்ன பயப்படுவான், அருவாள் எடுத்து வீசணும்னு நஞ்சுவான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குணம் இந்த ஆட்கள் அதிகரிச்சுட்டே போதும்னு யோசிக்கிறேன். அப்ப எங்க தவறு நடக்குது? சிஸ்டத்திலே ஒரு சேஞ்ச் தேவைப்படும். நீதிமன்றங்கள் வாய்தாவா கொடுத்துட்டு போக கூடாது. ஒரு கொலை குற்றமே 10 வருஷம் 15 வருஷம் விசாரிக்கப்படும். யாருக்கு அச்சம் வரும்? இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அப்படி இல்லைன்னா மக்கள் பாக்குறாங்கல்ல. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு குலைந்திருக்கு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் சொன்னது தாண்டி இந்த ஈரோடுல நடந்த அந்த பட்டப்பகல நடந்த அந்த கொலை சம்பவம் மக்கள் மத்தியிலையும் இப்ப பரவலா பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. முன்னாள் காவல்துறையை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களோட முதற்கட்ட பார்வை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது கொஞ்சம் ரொம்ப விரிவா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது என்னன்னா, நம்ம சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு மாய தோற்றமா இல்லாம கொஞ்சம் டேட்டாவா ஃபேக்சுவலா போகணும். ஒண்ணு, தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்குதா, பாலியல் வன்முறைகள் நடக்குதா அப்படின்னா நடக்குது. அதுல எந்த குழப்பம் இல்லை. கண் கூட பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுக்கு முன்னாடிலாம் எப்பயுமே நடந்தது இல்லையா? கூட குறைய நான் பின்னாடி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி எப்பயுமே நடந்திருக்கு. முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, முன்னாடி ராத்திரி தனியாக போகும்போது வீட்டுக்குள்ள குடி போதையில் 2 ரவுடி கும்பல் இது மாதிரி நடக்கும். இப்போ பட்ட பகலில் ரோட்டில் வெளியில் எல்லோரும் அறியும்படியாக நடக்கு. நீங்கள் திருநெல்வேலியில் நடந்த ஜாகிர் ஹுசைன் படுகொலையாக இருக்கட்டும், ஈரோட்டில் நடந்த ரவுடி படுகொலையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பட்டப்பகலில் நடந்த விஷயம். நம்ம என்ன ஆம்ஸ்ட்ராங்கே வீட்டு வாசலில் நடந்த விஷயம். அப்போ முதல்ல நம்ம அடிக்கடி சொல்கிறது போல் என்ன நடக்குதுன்னா, இந்த அச்சமற்ற தன்மையை நிற்கும். முதல்ல பயம் இல்லை. ஒரு கொலை பண்ணலாமா, ஒரு கொள்ளையடிக்கலாமா, ஒரு பாலியல் ஒன்றிச்சலாமா அப்படின்னா போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியமோ அப்படிங்கிறது இல்லை. வர்றாங்க, கொல்றாங்க, நேராக அவங்களே சரண்டர் ஆயிடுறாங்க, இல்லாட்டி மாட்டிக்கிறாங்க 2 நாளில். அது குற்றவாளிகள் பிடிக்கப்படுறதுல இந்த ரேஷியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 15 கொலைகள் நடந்துச்சு, 10 கொலைகளில் என்ன ஆச்சுன்னே தெரியலங்கிற நிலைமையில் 15 கொலையில் 14 கொலை வரைக்கும் பிடிச்சிடறாங்க. 1-2 தான் அந்த மாதிரி முன்ன பண்ணி. அப்போ இல்லாட்டி அவங்களே சரண்டர் ஆயிடுறாங்க. அப்போ என்னென்னா, இந்த கொலை பண்ணுறதுக்கான ஒரு அச்சமற்ற தன்மை. அப்போ இந்த சிஸ்டத்திலே ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்படும். நான் கொலை பண்ணுவேன், 15 நாள் ரிமாண்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்லி நான் வெளியே வந்துடுவேன், எங்கள் பார்ட்டிக்கு விட முடியல, வேறு ஏதாவது சிக்கல் சொல்லி நான் வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் 15 வருஷம் கேஸ் நடக்கும். சுப்ரீம் கோர்ட்லேயே போய் நான் விடுதலை வாங்கிட்டு வந்துடுவேன். மர்டர் கேஸ்களுடைய கன்விக்ஷன் ரேட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 40%. 100 கொலைகளில் 60 கொலைகளில் கொலையாளிகள் ஏதேனும் கட்டத்தில் விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போ இதை மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமான துணிச்சல் கொடுக்குது. அப்போ இன்னும் கொடூரமான கொலைகள் அரங்கேறிட்டு இருக்கு, கூட்டு கொலைகள் அரங்கேறிட்டு இருக்கு, கூலிப்படைகளுடைய கொலைகள் அரங்கேறிட்டு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது டேட்டா படி பார்த்தீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகளோட தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு ஒட்டுமொத்த குற்றங்கள் பார்த்தா குறைஞ்சிருக்கு. நோ டவுட் குறைஞ்சிருக்கு. ஆனால் கொடும் குற்றங்கள் நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்போ எதை சொல்கிறாருன்னு தெரியல. 3வது பாயிண்ட் நான் உங்களுக்கு படிச்சே காட்டிடுறேன். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாறாமல் அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட 10-15 ஹெட் ராபரி, பல்கரி, ஈவ் டீசிங்கு, இந்த மாதிரி கண்ணக்களவு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்பர் அது வருஷம், போன வருஷம் நம்பர் அடுத்த வருஷம் அதே அப்படியே இருக்கு. 421 421, 422 கூட கிடையாது, 423 அப்படியே ஒரு நம்ம அப்படி இருக்கு. இது மாதிரி 15-20 தலைப்புல ஒரு தலைப்புல வந்துருச்சுன்னா கோயின்சிடன்டா 2 3 நாள் மொத்தமாக ஒரு 40 தலைப்புகள் நம்ம பிரிச்சிருக்காங்கன்னா 30 தலைப்புகள்ல ஒரே மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு இந்த டேட்டாவே உண்மையாங்கிற சந்தேகம் வருது. சரி, தமிழ்நாடு தான் இப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தா பல மாநிலங்கள் இப்படி பண்ணியிருக்கு. உங்களுக்கு பாருங்க, ஓவரால் குற்றங்கள் 13,77,681 இருந்துச்சு. அது டிராஸ்டிக்கா குறையுது 2021, 20லேருந்து 21, 7,56,700 சரிபாதியா குறையுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதற்கப்புறம் அதோட சரிபாதியா 2021 குறையுது 4,73,456. 4 லட்சம். ஆமா ஆமா 20, 21, 22 3 டேட்டால 13 லட்சம் இருந்தது. ஓவரால் பாத்தீங்கன்னா 2020, 21, 22 3ல 13,77,681 இருந்தது 2020ல. 2021ல 7,56,000 மாறுது. 2022ல 4,73,000 அப்படியே பாதியா குறையுது ஓவரால். இது எனக்கு பெரிய வியப்பா இருக்கு. எப்படி பாதியா குறையுது, ஏன் பாதியா குறைஞ்ச வியப்பா இருக்குன்னு அடுத்து சொல்றேன் பாரு. மர்டர் அதிகமா இருக்கு. நம்ம எதுல மெயினா பேசுறது மர்டர் 2021ல 1690, அடுத்த வருஷம் 1700
1756. இந்த டேட்டா எல்லாமே NCRB சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாடு மாநில அரசு கொடுத்தது. ஸோ ஒன்றிய அரசு வந்து அவங்களுக்கு சௌரியமாக போட்டுக்கிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற நம்பரை அவங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒன்று அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணல தப்பு நடந்திருக்கணும், இல்லாட்டி இவங்க கொடுக்கறதுல தப்பு நடந்திருக்கணும். எப்படி ஒன்றா வருங்கிற வியப்பு இருக்கு. மர்டர் பற்றி பேசுகிறோம். மர்டர் வந்து கூடியிருக்கு 1690 1756 கூடியிருக்கு. கல்பபிள் ஹோமிசைட் அப்படிங்கிறதும் கூடியிருக்கு 86 91. நெக்லிஜென்ஸ் பட் மரணம் அது வந்து 17,225 18,848 கூடியிருக்கு. கல்பபிள் ஹோமிசைட் கூடியிருக்கு. நெக்லிஜென்ஸ் டு டெத் வந்து கூடியிருக்கு 17,625 18,848 கூடியிருக்கு. அட்டெம்ப்ட் மர்டர் கூடியிருக்கு 2,623 2,944 இருக்கு. இப்படி ஒன்னொன்னுமே டேஞ்சரஸ் வெப்பன்ஸால பயங்கரமா ஹர்ட் பண்ற டேஞ்சரஸ் வெப்பனால அது 22,729 24,806. இப்படி எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் மொத்த கிரைம்கள் எப்படி 3 மடங்கு குறைஞ்சதுன்னு புரியல. அந்த நம்பர் புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியல. ரெண்டாவது அசால்ட் ஆன் விமன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் ஆஃபீஸ் அல்லது ஆஃபீஸ் பெர்மிசஸ் அல்லது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதர் பிளேசஸ், அசால்ட் ஆஃப் யூஸ் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் விமன் வித் இன்டென்ட் டு டிஸ்ரோப், வாயரிசம், ஸ்டாக்கிங், கிட்னாப்பிங், ரேப்பு, கிரெடிட் கார்டு ஃப்ராடு, ஃபோர்ஜரி, இது எல்லாமே ஒரே நம்பர் தான். முந்தின வருஷம் நம்பரோ அடுத்த வருஷம் அதே நம்பர். இதை இன்னும் நான் வந்து நேரம் குறைவாயிருச்சு, ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம்னு விட்டேன். இவ்வளவுலையும் பார்த்தீங்கன்னா 425 425 7 கிரெடிட் கார்டு ஃப்ராடு முந்தின வருஷமும் அடுத்த வருஷமும் 7 நடந்திருக்கான் தமிழ்நாட்டில். உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஃப்ராடு 7 தான் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு மாசத்துக்கு ஒன்று கூட கிடையாது. கிரெடிட் கார்டு ஃப்ராடு தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துக்கு ஒன்று கூட கிடையாதுன்னு நீங்க ரெக்கார்டு சொல்லுது. அதுல வந்து நான் வந்து 7 தான்ங்கிற சந்தை கூட போல. முந்தின வருஷம் 7 மறு வருஷம் 7 இப்படி எல்லாமே 397 397 66 66 32 32 28 28 212 212 15 15 போன மாசம் நான் சொல்ல ஒரு 10-15 ஹெட். இப்ப நல்லா பாருங்க, ஓவரால் கிரைம் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. 13 லட்சம் 7.5 லட்சம் 4 லட்சம். மெயின் குற்றங்கள் பாலியல் வன்புணர்ச்சி, கொலை முயற்சி, கொடுங்காயம் ஏற்படுத்தல், இதெல்லாம் கூடி இருக்கு. ஒரு 50 ஹெட் வந்து ஒன்னா இருக்கு. அப்படி எப்படி மொத்தமா மேனிபுலேட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க? நான் ஏன் சொல்ல வர்றேன், தமிழ்நாடு கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு. ஒன்னு தமிழ்நாடு தப்பா கொடுத்துருக்கணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பா போடும், இல்ல டோட்டல் தப்பா. இது வந்து தமிழ்நாடு மட்டும் சொல்ல, நான் பல மாநிலம் நான் அப்படி கிளான்ஸ்ல பார்க்கும்போது பல மாநிலங்கள் அப்படி தான் இருக்கு. தெலுங்கானால இருந்து பல, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படி. அப்ப இந்த NCRBங்கிறது எவ்வளவு நம்பத்தன்மையா இருக்குது. இதைத்தான் நம்முடைய கரூர் MP ஜோதிமணி வந்து பார்லிமெண்ட்ல கேட்கிறாங்க, என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவர் அழகா சொன்னார், ஏங்க உங்க ஊர்ல கொடுக்கறதாங்க நாங்க போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாக்களே உண்மைதானா அப்படி. இது எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? கொடுக்கறது தமிழ்நாடு அரசு தான், பப்ளிஷ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தனி ஏஜென்சி கிடையாது, இங்க வெரிஃபிகேஷன் சிஸ்டம் கிடையாது. நீங்க கொடுக்குற நம்பர் அப்படியே போடுறாங்க. அப்ப இது எப்படி இவ்வளவு, நான் சொன்ன மாதிரி ஒரு முரண் பாருங்க. 3 ஆண்டுகள்ல குற்றம் சரிபாதியா குறைஞ்சிருக்கு, பாதியா குறைஞ்சிருக்கு. முக்கியமான குற்றங்கள் பூரா கூடி இருக்கு. பெரும்பான்மையான குற்றங்கள் வந்து அப்படியே அதே நம்பரா இருக்கு. அப்படி எப்படி குறையும்? இந்த கணக்கு எப்படி இடிக்குது பாருங்க. அப்ப எங்க தப்பு நடக்குதுங்கிறத பெருமக்கள் நீங்க சொல்லும் போது நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படிங்கிறப்ப இதுக்காக ஒர்க் பண்றவங்க, இந்த தகவலை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறவங்க இதை பத்தி யோசிக்காம இருந்திருப்பாங்களா? அப்ப வந்துட்டு மேனிபுலேட் தான் பண்ணப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? மேனிபுலேட் பண்ணப்படுதா, அஜாக்கிரதையா, அலட்சியமா, இது நான் அந்த இடத்துக்கு வரல. ஏதோ நடக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நான் கிளான்ஸ்ல பார்த்தபோது இதே மாதிரி இன்னொரு 5-6 மாநில என்னால் சொல்லிட முடியும். அந்த மாதிரி போய் நிக்குது. அப்ப என்ன நடக்குது? இப்ப நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து சரியா பண்ணுதா அப்படிங்கிறது இல்ல, இந்த டேட்டாக்களே உண்மையா இருக்குதான். NCRBல என்ன பண்றோம்? ஒரு கிளரிக்கல் ஒர்க் பண்றோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குற்றங்கள் கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கு. இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். மரணம் அப்படின்னா 100 காரணம் கொடுத்துருப்பாங்க. காதல் மரணம், குடும்ப தகராறு, சண்டை, ஜாதி, மதம், கலவு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்ப என்னோட கூடி இருக்கு. இந்த டேட்டா ஏன் இவ்வளவு பிரிக்கிறாங்க? அப்ப எதெல்லாம் கூடி இருக்குன்னு பார்த்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்ப எது பெரும்பெரிய நம்ம வந்து விவசாயிகளுடைய தற்கொலை நம்ம பார்த்தோம்ல, ஒரு பெரிய சீசனலா ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம வந்து எதுக்கு இந்த டேட்டாலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம அடுத்த விஷயங்கள்ல அந்த குற்றங்கள் குறைக்கிறதுக்கு வழிபாங்க. இப்ப இந்த டேட்டாவே சரியா தப்பாங்கிற கேள்வி வரும்போது நீங்க எதை குறைப்பீங்க, எதை கூட்டுவீங்க? இப்ப இந்த நீங்க சொல்ற டேட்டா வந்து திமுக ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் தமிழகத்துல இப்படிதான் இருந்திருக்குமா டேட்டா? தலைப்புனால கொஞ்சம் நான் படிச்சேன். அதனால நான் 2020 21 22 தான் சொன்னேன். சோ 2021 ADMK கவர்மெண்ட்டுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கல. நீங்க 21 22 நீங்க DMK கவர்மெண்ட் கொடுக்கலாம். 23 இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. 24 என்னைக்கு வருமோ தெரியாது. 25 என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் புரியாது. நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நான் கேட்கிறேன். டிஜிட்டல் யுகம், கம்ப்யூட்டரைஸ்டு, ஆன்லைன் FIR, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எல்லாமே 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து எல்லாமே பண்ணி ஆகணும்னு இவ்வளவு புரட்சிகள் நடந்துட்டு இருக்கிற இடத்துல 2023 NCRB ரிப்போர்ட் நம்மகிட்ட இல்ல. 24 எப்போ வரப்போன்னு தெரியல. புரியுங்களா? அந்த வருஷம் முடிஞ்சு 4 மாசம் 3 மாசம் ஆகி போச்சு. 25 எப்போ வரும் நீங்க யோசிச்சு
யோசிச்சுக்கோங்க. இந்த கணக்கில் இருக்கும்போது நம்ம எந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம்னு யோசிக்கும். இப்போ வந்து இந்த மாநில அரசு வந்து நம்ம வந்து மேனுப்புலேட் பண்ணுதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஃப்ரம் த பிகினிங் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் மத்தியிலே வந்துட்டு இப்போ இது பேசப்படுது அப்படின்னு அரசாங்கம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. மர்டர் நம்பர் கூடி இருக்கு, அட்டெம்ப்ட் மர்டர் கூடிட்டு இருக்கு, ரேப் வந்து கூடிட்டு இருக்கு, மொலஸ்டேஷன் கூடிட்டு இருக்கு, மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் வந்து கூடிட்டு இருக்கு. இது எதெல்லாம் டாப் லெவலில் பெரும் கொடுங்குற்றங்களை அதெல்லாம் கூடிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். குறையுதுனே வச்சுக்கிடுமா, நீ வருதோ ஆதாய கொலைகள் குறையுது ஏதோ நம்பர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்க்கறது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, 10 நம்பர் குறைஞ்சிருச்சு, 18 நம்பர் கூடிருச்சுங்கிற இடத்துக்கு போல. இந்த அச்சமற்ற தன்மையில மட்டும்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 60% பேர் மர்டர்ல வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் விடுதலை ஆகிட்டு வந்துறாங்க. அப்ப 100 கொலைகள்ல 60 கொலைகளுக்கு யாரும் தண்டிக்கப்படுவதில்லை. அப்ப கொலை பண்றவன் அப்படிதான் ட்ரை பண்ணுவான், வாடா போட்டோம். ப்ராபபிலிட்டியில கூடுதல 100 கொலையில 60 பேர் வெளியே வந்துடுறாங்க. என்ன பெரிய பிரச்சனை? அது உங்களுக்கு கடுமையான கூலி கிடைக்கும். நாளைக்கு நீங்க தாதாவாயிரலாம், நாளை கழிச்சு நீங்க அரசியல்வாதியாயிரலாம். அப்போ உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. நம்ம எல்லாம் ரவுடி தானே வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஈரோட்டில் கொல்லப்பட்ட ஒரு ரவுடி தானே, அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு சாட்சி சொல்லிட்டு ஒரு ஆஜராகிட்டு வரைக்கும் தானே போனார். அப்போ இதே வேலையாக தெரியுது, அது பூரா ரவுடியாக இருக்கிற ஒரு காரு ஆள் பந்தா அப்படின்னு அப்படியே போயிட்டு தான் அர்த்தம். ஹைகோர்ட் மகாராஜா இன்னைக்கு சென்னையில் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது இங்கே சுட்டு பிடிக்கப்படுறாரு. ஹைகோர்ட் மகாராஜா ஒரு ரவுடி, அவர் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்காரு, அவரை வந்து இந்த மாதிரி சுட்டு பிடிக்கிறாங்க. அப்போ ஊரா இதே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு. ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சந்தேகப்படக்கூடியவங்க 2-3 பேரை வந்து பிடிக்க போனாங்க. அப்போ பார்த்தா அங்கே அவ்வளோ ஆயுதம் பதுக்கி வச்சிருந்தாங்க, இவ்வளோ துப்பாக்கி பதுக்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன எவ்வளோ பதுக்கி வச்சிருப்பாங்க, எப்படி புரியுங்களா? வந்துச்சு அவங்கள பிடிச்சிட்டீங்கிற ஒன்று இருக்கட்டும், அவங்க எப்படி துப்பாக்கி வெடிகுண்டுலாம் பதுக்கி வைக்கிறாங்க? அப்போ ஒவ்வொருத்தரையும் துப்பாக்கி சுட்டு பிடிக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தர் கையிலும் துப்பாக்கி இருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த பயம் கொஞ்சமாக இருக்குதா அவங்களுக்கு? ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா கைது, ஒரு வீடியோ போட்டால் கைது, ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணால் கைது, ரிமாண்ட் வரைக்கும் போய் நிற்கிறேன். புரியுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எங்கேயும் தப்பிச்சு ஓட மாட்டாங்க யாரும். உங்களுக்கு புரியுங்களா? தப்பிச்சு ஓடாத ஆட்களும் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க. அப்போ கொடும் குற்றவாளிகள் வெளியே இருக்கிறாங்க. இது என்ன கணக்கு? நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தேசிய அவர் கொல்லப்பட்டது என்ன தெரிஞ்சுதா? அப்ப என்ன பண்றோங்க? இல்ல அவ கொடுங்குற்றங்கள் விஐபிகளை கொண்டவங்களை வந்துட்டு ஒரு கொலை நடந்தது யோசிச்சு பாருங்க. அப்ப இதுதான் நம்ம வந்து ஒரு பிடிச்சிட்டவங்கள விடுறேன், நான் அது தனியாக வச்சுக்கோ. பிடிக்காத கேஸில் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ இதே கேள்வி வந்துட்டு நம்ம சட்டமன்றத்தில் வைக்கும்போது நாங்கள் ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இல்லை, உடனுக்குடனே வந்துட்டு நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், அப்படி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுறோம். உங்களோட ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அது போன்ற இது வன்முறைகள் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. அதாவது நான் வந்து முதல்லயே சொன்னேன், கவனிச்சு பாருங்க. எல்லா ஆட்சியிலும் குற்றங்கள் நடக்குது, எல்லா ஆட்சியும் நடக்கும். நீங்கள் வந்து நரேந்திர மோடி ஆட்சியில் நடக்கும், நரேந்திர மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது குற்றங்கள் நடந்தது, சரிங்களா? அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம என்ன நான் பார்க்குறது, இந்த குற்றங்கள் எப்படி நடந்துச்சு. நீங்கள் சின்ன அப்புறம் இப்போ வந்து டாஸ்மாக் வந்து ஒரு கவலைக்குரிய விவாத பொருளாக மாற்று, சரிங்களா? ஏன் மாறுதுன்னு யோசிக்கும். முன்னாடி குடிக்கிறவங்க எல்லா காலத்தும் குடிச்சிருந்தா சோமமான சுறாபானம் நம்ம அன்னைக்கே கேட்டுக்கோம், ரைட்ல? என்னை காலத்து வரலாற்று காலங்களே. ஸோ குடி வந்து என்றைக்குமே இருந்திருக்கு. ஆனால் முன்னாடி குடிச்சா கொஞ்சம் பயப்படுவான், உங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன், லேடிஸ் முன்னாடி, வீட்டில் பெரியவங்க முன்னாடி வைக்க மாட்டேன். இப்போ வந்து மாப்பிள்ளை என்ன சரக்கு தெரியுமா, ஃபாரின் சரக்குடா, இம்போர்ட், ஸ்மெல்லில் தூக்குது, அப்படியே 2 மணி நேரம் அப்படின்னு எல்லாரும் பெருமை பேசுகிறாங்க. குடிப்பதுங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய மறைக்க வைக்க வேண்டிய விஷயங்கிறது இல்லாமல் பெருமைக்குரிய விஷயம். அதுதான் டாஸ்மாக் செஞ்ச பலன். அதை மாதிரி குற்றங்கள் கொலைகள் எப்போவுமே நடந்துட்டு இருந்துச்சு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கொலை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரல, கூடிருச்சு குறைஞ்சுங்கிற டேட்டா வச்சுங்க. இந்த ஆட்சியில் அச்சம் போயிருச்சா அப்படின்னு கேள்வி வருது. அதை தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ கடந்த ஆட்சியிலையும் இது போன்ற குற்றங்கள் நடந்திருக்கு. இது முன்னாள் அமைச்சராக அப்போ வந்து நேருவோட தம்பியாக இருந்தவரே வந்துட்டு கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து இது உடுமலையில் நடந்த கொலை சம்பவமாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போயும் ஞாபகத்துக்கு வருது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஆட்சியில் நடந்த விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு. உடுமலையில் கௌசல்யா சங்கருடைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஆணவ கொலை, குடும்பத்தில் நடந்தது, சிசிடிவி தண்டிக்கப்பட்டாங்க. நமக்கு வந்து இந்த ஆட்சியில் நடந்த திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவருடைய கொலையும், கடந்த ஆட்சியில் நடந்த நம்ம இவர் நேருடைய பிரதர் அவர் ராமஜெயத்துடைய மரணத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விடுதலை. நான் சொன்னேன், இந்த இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடைக்காம ஒரு 5-10% கூட கிடையாதுங்க. அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதில் வந்து நிறைய 90% வந்து உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருது. அட்லீஸ்ட் யாருக்கு எதிராக நமக்கு பிரச்சனை எங்கன்னா கைது பண்ணப்படுறதுல இல்லை, கடைசியில் அவங்க தண்டிக்கப்படுறாங்களாங்களா இருக்கு. 90% மேல கைது செய்யப்படுறாங்க, 40% மேல தண்டிக்கப்படுறது இல்லை. அப்ப தண்டிக்கப்படுறது இல்லைங்கும் போதுதான் இந்த ரவுடி உருவாகுறோம். ஒருத்தன் ஒரு நாள் ஒரு ஆளை உணர்ச்சிப்பட்டு கொண்டுட்டா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ரவுடி ஆகிறான்னு அவன் யாருனாலும் கொன்றுவேன்னு அந்த மாமூல் பாக்குறீங்களா? இப்ப நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அவன் எப்படி மாமூல் வாங்குறான்? நம்மளை கண்டு அவன் பயப்படுவான்,
அருவாள் எடுத்து வீசணும்னு அஞ்சுவான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இவனுக்கு ஒரு கவலையே இல்லை, அவனை வந்து கவலைப்படுத்தணும் பயமுறுத்தணும் பார்க்குறேன். இந்த குணம் இந்த ஆட்கள் அதிகரிச்சுட்டே போதும்னு யோசிக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா ஒரு உணர்ச்சி பண்ண வந்து அந்த நீங்க கௌசல்யா அந்த சங்கருடைய கொலை, உடுமலை சங்கருடைய கொலையில பாருங்க, பண்ணது அவங்க மாமனாருங்கிறத குற்றச்சாட்டு, கௌசல்யாவுடைய அப்பா தான் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அப்ப அவர் வந்து உணர்ச்சி, அவர் கொலைகாரர் இல்ல, ரவுடி இல்ல, பட்டியல் இருந்தவர் இல்ல, புரியுங்களா? அவரு நமக்கு ஜாதிக்கு ஒரு அவமானமாய் போச்சு, என் பிள்ளைக்கு ஒரு அவமானம் போச்சு அவர் கருதுறாரு. பட் அதை நீங்க நியாயப்படுத்த முடியாது இந்த இடத்துல. நான் நியாயப்படுத்துறேன் இல்ல சொல்றேன் சார், உணர்ச்சி வசப்பட்டு கொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து நியாயப்படுத்துறேன். இல்ல அவர் கொண்டது சரின்னு சொன்னா அவர் அப்படித்தான் கொள்வார்னு சொன்னா சம்பந்தம் இல்லாம ஒன்று சொல்லக்கூடாது. நான் சொல்ல வரேன், அவர் ரவுடி கிடையாது, அவர் வந்து ஹிஸ்டரி ஷீட்டர் கிடையாது. ஒரு கொலை பண்ணாரு, அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுக்காது, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒவ்வொரு கொலையா பண்றவன் தான் ரவுடின்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுங்களா? இப்போ ஈரோட்டில் வந்தது, மற்ற இடங்கள் வந்தது, அவங்க குற்றவாளிகளாக இருக்கிறாங்க, பல குற்றங்கள் பண்ணாங்க, கொலை முயற்சி, ஆள் கடத்தல், இது மாதிரி நிறைய பண்றாங்க. இவங்களுக்கு எப்படி தைரியம் வருதுன்னா கூலிப்படை நம்ம சொல்றோம். உங்களுக்கு புரியுங்களா? எங்கேயோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், குடும்பத்தில் நடந்துச்சு, அண்ணன் தம்பி சொத்து நடந்துச்சு, இது நம்ம புரிஞ்சுக்கலாம், யாரும் எதையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க, படக்குன்னு ஒருத்தரத்தை வெட்டிடலாம், இதை எந்த காவல்துறையாலும் தடுக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? மருமகனை ஒரு மாமனார் கொள்வான்னு எந்த காவல்துறையாலும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுங்களா? அவங்க வந்து 10 நாளைக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாங்க, 10 நாளைக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. சார் போனா வந்தா சொல்லுங்க, 10 வருஷம் கழிச்சு, புரியுங்களா? அப்ப அந்த கொலையை நான் தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறேன், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும், நல்ல உணர்ச்சி வசப்படாம புரிஞ்சுக்கணும். ஆனா ரவுடின்னு ஒருத்தன் ஃபார்ம் ஆறான் பாத்தீங்களா, அப்ப தொடர் குற்றங்களில் ஈடுபடுறானே, அவனுக்கு ஏன் பயம் இல்லை, அவ ஏன் தண்டிக்கப்படல? அப்ப எங்க தவறு நடக்குது அப்படிங்கறத நான் முதல் வரியிலே சொன்னேன், சிஸ்டத்திலே ஒரு சேஞ்ச் தேவைப்படணும். நீதிமன்றங்கள் வாய்தாவா கொடுத்துட்டு போக கூடாது. 1, 2, 3 வாய்தாக்கு மேல கொடுக்க மாட்டேன், நான் வந்து விசாரணை பண்ணிடுவேன், விசாரணை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ அப்பீலுக்கு போய்க்கோ, நான் தண்டனை கொடுத்துருவேன், நீ அப்பீல் போய்க்கோ. அப்ப ஒரு கொலை குற்றமே 10 வருஷம் 15 வருஷம் விசாரிக்கப்படும். அதுல 60% பேர் விடுதலை ஆயிடுவாங்க. யாருக்கு அச்சம் வரும்? உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் ஒரு கொலை செய்யப்பட்டவனே வந்து அவங்களே ஆஜராகிறத வந்து பார்க்க முடியுது. நாங்க சுட்டு வந்து பிடிச்சோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல வந்து சொல்றது வந்துட்டு பார்க்க முடியுது. ஆனா பொதுமக்கள் ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா நிஜமாலுமே அவங்க தான் குற்றவாளியா அப்படிங்கிற சந்தேகமும் இங்க எழுறத பார்க்க முடியல. அவங்க குற்றவாளிங்கிறத சந்தேகப்பட வேண்டியது இல்லை. ஒன்று அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க, 2 வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து யாரையோ பிடிச்சி எங்கேயோ போட்டாங்கன்னு கொண்டு போய் நம்ம இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லை. என்னுடைய பிரச்சனை வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து விடுதலை ஆகுது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. இப்போ வந்து இவங்க கூண்டாஸ் போடுவாங்க, கூண்டாஸில் பார்த்தீங்கன்னா 75% கூண்டாஸ் வந்து விடுதலை ஆகிறாங்க. கூண்டாஸ் வந்து அப்போ என்ன மைண்ட் அப்ளை பண்ணி கூண்டாஸ் போடுறாங்க? சும்மா மீடியாவுக்கு ஒன்று போட்டுருவோம், ஒரு ஆள் மேலே கூண்டாஸை போட்டுருவோம், ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்துருவோம், நான் இந்நேரம் கூண்டாஸில் போட்டேன், உடனே ஒரு ஃபிளாஷ் நியூஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6 மாதத்தில் ஒரு கூண்டாஸ் வந்து ரத்தாயிரு. அப்போ ரத்தாகிற கூண்டாஸ் எதுக்கு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். அதை மாதிரி இப்போ நீங்கள் வந்து விடுதலை ஆகிற குற்றவாளி எதுக்கு கைது பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் கைது பண்ணுறதுலேருந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுலேருந்து மேலே வரைக்கும் கொண்டு வரல ஒரு ஃபாலோ அப் இல்லை. அதுல நிறைய லீக்கேஜ் இருக்கு, சிஸ்டத்துல, சட்டத்துல, போலீஸ்ல, வக்கீல்கள்ட்ட, நீதித்துறையிலன்னு பல இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதை எல்லாம் சரி பண்ணா தான் இது குறையும். உங்களுக்கு குற்றங்களுக்கு தண்டிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. நீங்க வந்து ரோட்ல போறீங்க, ஒரு ஒரு சிக்னலை வந்து மீறலாமான்னு பாக்குறீங்க, யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, மீறிடுவீங்க. ரெட்டு போட்டிருக்காங்க, கொஞ்சம் பேசாம இருப்பீங்க. ரெட்டும் போட்டிருக்காங்க, போலீஸ்காரர் முன்னாடி நிற்காருன்னு மீற மாட்டீங்க. இவ்வளவுதான். ஏன் அவர் ஃபைன் போடுறாரோ மொய்யாவது எழுத வேண்டியிருக்கும், சரிங்களா? எதுக்கு போய் மாட்டிக்கணும்னு சொல்லி பேசாம உட்காந்துருப்பீங்க. அப்ப ஒரு விஜிலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வீர மாட்டீங்க, கேட்கறதுக்கு ஆளே இல்லை, சிக்னலும் இல்லை, போயிருவீங்க. சிக்னல் இருக்கு, யோசிக்கிறீங்க, இவ்வளவுதானே? இதைத்தான். அப்ப நீங்க வந்து குற்றம் செய்கிறவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா குறையும். அப்படின்னா இங்க அதிகார மட்டத்துல தான் தப்பு இருக்கு. அப்ப அரசியல்வாதிகள் இங்க தவறு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதி அவர் தானே அதிகாரம். அரசியல்வாதி நம்ம கொஞ்சம் யோசிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதாவும் ஏடிஎம்கேவும் ஆட்சியில் இருந்தா காவல்துறை சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு ஒரு பிம்பம். நான் திரும்ப பிம்பம்னு சொல்றேன், உண்மை ஃபேக்ட் தான் சொல்ல. டிஎம்கே ஆட்சி வந்தா அப்படி இருக்காதுன்னு ஒரு பிம்பம். ஏன்னு யோசிக்கட்டும்ன்றேன். நான் உண்மையா பொய்யாங்கிற விவாத பொருளை நீங்க உங்க மனசாட்சிக்கு வச்சுக்கோங்க. ஏன் இப்படி வருது? நீங்க சொன்னீங்கல்ல சார், முன்னாடி வந்து அரசியல்வாதி சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் பத்திரிகையாளர் சொல்றாங்க, இப்ப பார்த்தா பப்ளிக்கே பேசுறாங்க சார், சொன்னீங்களா? இது ஏன் கீழே வரைக்கும் போகுதுன்னு கேட்குறேன். அதை தான் நான் சொல்ல வைக்கிறேன். அப்ப நம்ம வந்து இந்த பிம்பம் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல, என்னப்பா ரவுடி பூரா வெளியே சுற்றிட்டு இருக்கான், காரில் வரான், சூமோவில் வரான், குவாலிஸில் வரான், பெரிய பெரிய வண்டியில் வரான், அப்போ என்னப்பா நடக்குங்கிற கேள்வி வருது. இதுதான் அவருக்கு ரவுடி. யூபியில் என்ன நடக்குது? ரவுடியாக இருந்தால் 2 இடம் தான், தாதாவாக இருந்தால் 2 இடம் தான், ஒன்று ஜெயிலு இல்லாட்டி வேற இடம் அடைக்க. அப்போ அங்கே எப்படி குறையுதுன்னு பார்க்கணும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குற்றம் செய்கிறவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும், குற்றம் செய்கிறவர்களுக்கு அச்சமே இல்லை. அது நடந்துகிட்டு இருக்கும்ல, நீங்கள் வந்து கூட்டிகிட்டே தான் போயிட்டு இருக்கோம், கணக்கே சொல்லுது. கூடலாம் நடந்துகிட்டே இருக்குது, நடக்கிறதுனால பட்டப்பகல் நடக்குது. நிச்சயமா. இப்போ இது வந்து களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது அதிகார மட்டத்திலையும் சரி, அரசியல்வாதிகள் மட்டும், அரசியல்வாதிகள் தான் அதிகாரம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க தானே ஹோம் மினிஸ்டர்,
அவங்க தானே சீஃப் மினிஸ்டர், அவங்க தானே சட்டம் ஒழுங்கு பொறுப்பு, அந்தந்த துறைக்கு அவங்க தானே பொறுப்பு. அது அரசியல்வாதிகள் தான் அதிகாரத்துக்கு வர்றாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.